வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது பப்ளிகேஷன் எத்திக்ஸ். பப்ளிகேஷன்ஸ் எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? டெஃபினட்டா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கோர்ஸ் ஒர்க் பேப்பர் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல என்னலாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ரிசர்ச், பப்ளிகேஷன் இதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட்டு? ஸோ இதுல என்னலாம் திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட்? ஸோ இதை ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்காக எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு இதில் ரொம்ப பேசிக்காக சொல்லி தர போகிறேன். ரிசர்ச் ஃபஸ்ட்டு, பப்ளிகேஷன் ஃபஸ்ட். இதெல்லாம் என்னன்றதுக்கான சிம்பிள் டெஃபினேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் ரிசர்ச்? ஆராய்ச்சினா என்ன? ஆராய்ச்சி அப்படின்றது இஸ் டிஃபைன்ட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் அ நியூ நாலேஜ் ஆர் த யூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இன் அ நியூ கிரியேட்டிவ் வே. அதாவது புதுசா ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அதுல ஒரு சின்ன ஒரு புதுமைய மாத்த போறீங்க. ஓகே. ஸோ எய்தர் அ நியூ கான்செப்ட், இல்ல நியூ மெத்தடாலஜி, நியூ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாரி பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிசர்ச், ஆராய்ச்சி அப்படின்றோம். ஸோ ஆராய்ச்சினா எப்பவுமே உலகத்த யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றது இல்ல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஷயம். அதுல ஒரு சின்ன ஒரு புதுமை. ஓகே. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த தழுவி நம்ம வேற ஒரு விதத்த கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ரிசர்ச்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. பப்ளிகேஷன்னா என்ன? பப்ளிகேஷன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அண்ட் டிசிமினேட்டிங் த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் டு த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த ஆராய்ச்சி பண்ணத நான் என்ன பண்றேன்? வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக எழுதக்கூடிய ஒரு ரைட்டப்ப தான் நம்ம என்ன சொல்றோம்? பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பப்ளிகேஷன் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜர்னல் நேம் இருக்கும். உங்க டைட்டில் ஆஃப் த ஆர்டிக்கிள் நீங்க எத பத்தி எழுதியிருக்கீங்கன்னு இருக்கும். அதுக்கு கீழ ஆத்தர்ஸ் நேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர்ஸ் நேம்ஸ்லாம் இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட அஃபிலியேஷன்ஸ் அவங்க என்ன வேலை செய்றாங்க, என்ன? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அப்ஸ்ட்ராக்ட், தென் மெயின் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் பின்னாடியே போயிட்டுருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ the publication makes a scientific information publicly available. ஸோ எல்லாரும் பார்க்குற மாரி ஒரு இடத்துக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்றீங்க உங்களுடைய ஒரு காலேஜ்ல. ஸோ தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன காலேஜ்ல எங்கேயோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சி தமிழ்நாட்ட தாண்டியோ, இந்தியாவ தாண்டியோ வெளி உலகத்துக்கு தெரியணும்னா எப்படி தெரியும்? ஸோ வென் யூ ஆர் டூயிங் யுவர் பப்ளிகேஷன், த்ரூ யுவர் பப்ளிகேஷன் ஒன்லி இட் வில் ரீச் தி பப்ளிக். ஸோ வெளியில இருக்கவங்களுக்கு, ஓஹோ! இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் இந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிய வரும். The publication make the scientific information publicly available and allow the rest of the academic audience. ஸோ உங்க உங்க காலேஜ தாண்டி மத்த ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த விஷயம் போகும். ஸோ அவங்களும் உங்களோட ரிசர்ச் ஒர்க் என்ன மாரி இருக்கு அப்படின்னு சொல்றத பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிகேஷன். ஓகேப்பா. எனக்கு ரிசர்ச்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. பப்ளிகேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. பட் நான் ஏன் பப்ளிகேஷன் பண்ணணும்? திருப்பி எனக்கு ஒரு டவுட். பப்ளிகேஷன் பண்றதால நெறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும். பட் நான் சில விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். Discoverability, contributing to the records of the research in the field, career advancement, preventing the duplication of effort. So இது ஒன் பை ஒன் சொல்றேன். Discoverability. Publishing in journal can give your work visibility among the other researchers in your field outside of your immediate circle of contacts and colleagues. இப்ப நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. உங்க பர்ட்டிகுலர் பயோகெமிஸ்ட்ரில நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கும்போது உங்க காலேஜ் லெவலுக்கு போகும். மத்த பயோகெமிஸ்ட்ரி எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஓகே நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் விசிபிலிட்டி நீங்க செய்ற விஷயத்தோட உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இந்த பர்ட்டிகுலர் ஆராய்ச்சி இங்க பர்ட்டிகுலர் பெர்சன் பண்றாங்க அப்படின்ற விஷயம் உங்க காலேஜ தாண்டி ஓகே மத்த எல்லா இடத்துக்கும் போய் சேரக்கூடிய விஷயம் நடக்கும் ஒன்ஸ் யூ ஆர் டூயிங் த பப்ளிகேஷன். Journals can make your work more discoverable as they are already being read by the circle of interested readers. ஸோ நீங்க இது மாதிரி பப்ளிகேஷன்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்ப அந்த பர்ட்டிகுலரா நீங்க ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இன் சீவீட்ஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அந்த சீவீட்ஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீஷிஸ யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு இத மாரி உங்களோட ஒர்க் என்ன ஆகும்? அத பத்தி படிக்கிறவங்க மட்டுமே பார்க்கும்போது, ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் உங்களோட விசிபிலிட்டி ஓகே. ஸோ தனித்தன்மை அப்படின்றது ஈஸியா இவர் பண்றாரு அப்படின்ற விஷயம் ஈஸியா என்ன ஆகும்? உலகம் ஃபுல்லா டக்குனு ஈஸியாயிடும். ஸோ இட் இன்கிரீஸ் யுவர் விசிபிலிட்டி வென் யூ ஆர் டூயிங் யுவர் பப்ளிகேஷன். பிகாஸ் நீங்க வெறும் ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க உங்க வெறும் அந்த ரிசல்ட் நீங்க மட்டுமே கையில வச்சிருந்தா, இந்த பர்ட்டிகுலர் ரிசர்ச் ஒர்க் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எந்த பெர்சன் பண்ணாங்கன்றது தெரியாது.
By doing your publication, you are getting the increased visibility for your work as well as for you. Next, career advancement. Definitely, நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இருக்கிறேன். It is mandatory to complete your before PhD synopsis submission. உங்களுக்கு ஒரு 2-3 பப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ரமோஷன் வேணும், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும். எல்லாத்துக்குமே என்ன வேணும்? கண்டிப்பாக பப்ளிகேஷன்ஸ் இஸ் நீடட். அடுத்து ப்ரொஃபஷனல் ரெகக்னேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் அது மாதிரி நிறைய குரூப்பாக வச்சுருப்பீங்க, உங்களுக்கு லைக்ஸ்லாம் வரும். அதே மாதிரி when you do your publications, உங்களுடைய ரிசர்ச் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சேர்ந்த ப்ரொஃபஷனல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு லிங்கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க், இன்க்ரீஸிங் த பொட்டன்ஷியல் ஃபார் கொலாபரேஷன். ஸோ இப்போ உங்கள் துறை சார்ந்தவங்களே, ஸோ பர்டிகுலராக ஒரு ஒரு ஆன்டிடயாபெட்டிக் ட்ரக் பார்க்குறான். ஸோ அந்த ஒர்க் செய்கிறவங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகும். இல்லை சிவிஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு நானோ பார்ட்டிக்கல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு லிங்க் ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன ஆகும்? இந்தியாவில் இருக்க மற்ற இப்போ நார்த் சைடில் இருக்கவங்க கனெக்ட் ஆகலாம், இல்லைனா அப்ராடில் இருக்கவங்க கனெக்ட் ஆகலாம். இது இந்த கொலாபரேஷன்றது ரிசர்ச் பப்ளிகேஷன் ஃபண்டட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். ஓகே, ஸோ உங்களுடைய துறை சார்ந்தவங்க கூடயே நீங்கள் என்ன ஆகுவீங்க? கனெக்ட் ஆகிறீங்க. தட் இஸ் யுவர் ப்ரொஃபஷனல் ரெகக்னேஷன். ஸோ இது உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகும்? ஒரு கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ஒர்க்கையோ இல்லை கொலாபரேட்டிவ் ஃபண்டிங் ப்ராஜெக்டோ செய்கிறதுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், ப்ரிவென்டிங் டியூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட். பிஹெச்டி பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், பிஹெச்டியில் ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் ஒர்க் என்ன இருக்கும்? லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் அப்பான் உங்களோட டைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு 3 to 6 months டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா ஆர்டிகல்ஸும் தேடுவீங்க, எல்லாத்தையும் என்ன மாதிரி டைட்டில் செலக்ட் பண்ணலாம், ஸோ என்ன ஆல்ரெடி ஒர்க் போயிருக்கு, அதில் என்ன லேக்குனா இருக்குது, என்ன குறை இருக்குது, எது இதுவும் பண்ணாமல் இருக்குது, ஸோ அதை பண்ணாத ஒரு இடத்த நோக்கி நீங்கள் போய் அதை எடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி தேடுவீங்க? லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய இதில் போய் இன்டர்நெட் சோர்சஸில் பேஸ்ட் அப்பான் த ப்ரீவியஸ் பப்ளிகேஷன். ஸோ உங்களோட ரிசர்ச் அப்படின்றது முழுக்க அடுத்தவங்க பண்ணுறக்கூடிய பப்ளிகேஷனை பார்த்து தான் அமையுது. யாரோ சொல்கிறத வச்சா செய்கிறீங்க? இல்லை, கூகுளுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் நெட் சோர்சஸில் பார்க்குறீங்க, என்ன மாதிரி நான் ரிசர்ச் ஒர்க் போயிருக்கு. அப்போ என்ன மாதிரி பப்ளிகேஷன் போயிருக்கிறத பொறுத்து தான் என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் போயிருக்குன்னு அப்படி தெரியும். அப்போ அதே சேம் டைம் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை பண்ணுறீங்க, நீங்கள் பப்ளிகேஷன் பண்ணாமல் போனால் என்ன ஆகும்? அந்த ரிசர்ச் ஒர்க் போகலை அப்படின்னு நினச்சி நியூ ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியா ஆஃப் ஒர்க்கு செலக்ட் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சேம் ஒர்க் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகிடும். ரைட்டா? ஸோ இந்த டியூப்ளிகேஷன் எஃபர்ட் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒர்க்கை பண்ண உடனே இமீடியட்டாக வி ஹாவ் டு பப்ளிஷ். Publishing your work can prevent the waste and increase efficiencies by enabling the others to build up your achievement or to avoid the unnecessary duplication. தேவையில்லாமல் அவங்களுடைய எஃபர்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்? யார் ரிசர்ச் பண்ணுறீங்களோ, ஸோ ஒன்ஸ் யுவர் ரிசல்ட்ஸ் இஸ் ரெடி, யூ ஹேவ் டு கோ ஃபார் பப்ளிகேஷன். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் வேரியஸ் மெரிட்ஸ் ஆஃப் டூயிங் பப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பப்ளிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாச்சு. அடுத்து இப்போ தான் நம்ம ஹீரோ வராரு. யார்? எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா என்ன? ஜென்ரலி நீங்கள் ஒரு டிக்ஷனரியில் போய் எத்திக்ஸ் அப்படி மீனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் செட் ஆஃப் மாரல் பிரின்சிபிள், சில நல் ஒழுக்கங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் டூயிங் யுவர் ரிசர்ச் ஆஸ் வெல் அஸ் யுவர் பப்ளிகேஷன்ஸ், அதில் சில நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? சில மாரல் ஃபாலோ பண்ணணும். இது ரைட்டு, இது தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எத்திக்ஸ் இன் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட், அஸ் அ ரிசர்ச்சர் நீ ரிசர்ச் பண்ணும்பொழுது யூ ஹவ் டு ஃபாலோ த ரிசர்ச் எத்திக்ஸ். ஓகே, நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒர்க் என்னன்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சில எத்திக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி யூ ஹவ் டு கெட் த கிளியர் அண்ட் யூ ஹவ் டு கெட் த சர்டிஃபிகேட். ஸோ இதில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் அனிமல் யூஸ் பண்ண போகிறீங்க? ஆர் யூஸிங் ரேட், மைஸ், கினி பிக் ஆர் ஜீப்ரா ஃபிஷ், என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க? ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க? ஒரு அனிமல் நீங்கள் வந்து அதை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க? எல்லாமே அதை நீங்கள் சொல்லணும். பிகாஸ் ஒரு அனிமல் தான்றதால நீங்கள் அன்னெசரி எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, சும்மா நான் பண்ணுறேன், நான் இதில் ஒரு 10 வச்சுக்கலாம், இது 20 வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எத்திக்கல் கமிட்டிக்கு கிளியர் பண்ணி அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் அனிமல் சொல்கிறாங்களோ, பிகாஸ் ஆல்ரெடி பண்ண ஒர்க்காக இருந்தால் சில ரெஃபரன்ஸ் நம்ம அதுலேருந்தே எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஸோ அதனால அனிமலோட கவுண்ட் நம்ம குறைக்கிறதுக்காகவும், எத்திக்கலா அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்றதுக்காகவும், வி ஹேவ் எத்திக்கல் கமிட்டி. ஸோ இதுக்கு பிரசன்ட் பண்ணி, இது வந்து நம்ம வந்து என்ன ஆகணும், சர்டிஃபிகேட் நம்பர் வாங்குனதுக்கு அப்புறமா தான் வி ஹேவ் டூ கோ ஃபார் த அனிமல் ஸ்டடி. இல்லப்பா நான் ஒரு ஹியூமன் ரிலேட்டட் ஸ்டடி தான் பண்ண போறேன். ஓகே. ஸோ பிளட் சாம்பிள் எடுக்க போறேன். இல்ல ஒரு கொஸ்டினர் பண்ண போறேன். எதுவா இருந்தாலும் சரி, ஹியூமன் ரிலேட்டட் ஸ்டடி எல்லாத்துக்குமே வி ஹேவ் டூ கோ ஃபார் தி இன்ஸ்டிடியூஷனல் ஹியூமன் எத்திக்கல் கமிட்டி கிளியரன்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். என்னோட ஸ்டடி டிசைன் என்ன? என்னோட பாப்புலேஷன் சைஸ் என்ன? நான் யாரை இன்க்ளூட் பண்ண போறேன்? இன்க்ளூஷன் கிரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா. ஸோ அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் கிட்ட இருந்து நான் என்ன மாரி இன்ஃபார்ம் கன்சர்ன் வாங்க போறேன்? ஸோ அவனுக்கு புரியிற லாங்குவேஜ்ல வாங்கியிருக்கேனா? ஸோ சிக்னேச்சர் இருக்கா? ஸோ இது எல்லா விஷயம் இப்ப எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு, ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம அந்த கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குனதுக்கு அப்புறமா தான், யூ ஹேவ் டூ ப்ரொசீட் ஃபார் த ஹியூமன் எத்திக்கல் கமிட்டி. ஸோ எதர் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த ப்ரீ கிளினிக்கல் ஆர் த கிளினிக்கல், டெஃபினட்டா உங்களுக்கு என்ன இருக்கு? எத்திக்கல் இருக்கு. ஓகே. நெறைய பேருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, நீங்க இவங்களுக்கு பிரசன்ட் பண்ணும் பொழுது, உங்களோட ஒர்க்கே உங்களுக்கு அழகா டியூன் ஆயிடும். ஸோ அதர்வைஸ் நீங்க நம்ம பண்ணது ரைட்டா? தப்பா? அப்படின்னு நீங்க கன்ஃப்யூஷன்லயே இருப்பீங்க. ஸோ இது எப்பவுமே ஸ்டார்ட்டிங் ஆஃப் த ஒர்க்லயே இருக்கும். ஸோ இது நீங்க பிரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தே வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் இந்த கமிட்டில இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அ ஆல்ரெடி ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நெறைய இந்த மாரி ஒர்க் அவங்க கம் அக்ராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே வில் கிவ் யூ லாட் ஆஃப் சஜஷன். நெறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஐயோ! இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இத பண்ணும்பொழுது தான் உங்க ஒர்க் என்ன ஆகும், ஸ்டார்ட்டிங்லயே அழகா டியூன் ஆயிடும். ஓகே. அவங்க கொஸ்டின் கேட்கட்டும். கொஸ்டின் கேட்கும்போது தான் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான பதில தேடுவோம். சரிங்களா? ஸோ ரிசர்ச்லயே அப்படிதானே. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டூ ஸ்டார்ட் வித் ரிசர்ச் கொஸ்டின். என்ன தேவை? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அதுக்கான பதில் தான் நம்மளுடைய ரிசர்ச் ஆன்சர்ஸா இருக்கு. ஸோ சிமிலர்லி இதெல்லாம் நம்ம வந்து அழகா பிளான் பண்ணும் பொழுது, நம்ம ஸ்டார்ட்டிங்லயே என்ன ஆகும் நமக்கு, நம்மளோட ஒர்க்க அழகா நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் எத்திக்கல் கமிட்டி வைல் யூ ஆர் பெர்ஃபார்மிங் யுவர் ரிசர்ச் ஒர்க். ஸோ ரிசர்ச் ஒர்க் செய்யும் பொழுதே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸ் விஷயங்கள் இருக்கு. ஸோ யூ ஆர் பெர்ஃபார்மிங் யுவர் ரிசர்ச் ஒர்க், யுவர் ரிசர்ச்சர். நீங்க பண்ணக்கூடியது நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளரா இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் யுவர் ரிசர்ச் ஒர்க் முடிச்சாச்சு. நீங்க வந்து உங்களோட தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு அவதாரம் எடுக்குறீங்க. என்ன அவதாரம்? ஆத்தர் ஆயிருவீங்க. ஓகே, யுவர் ஆத்தர். ஸோ யூ ஆர் கோயிங் டு ரைட் யுவர் ஓன் மேனஸ்கிரிப்ட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பப்ளிஷ் இட். ஓகே. ஸோ ரிசர்ச்சரா இருக்கும்போது யூ ஆர் ஃபாலோயிங் சர்டன் எத்திக்கல் திங்ஸ். ஸோ நீங்க செய்யற ஒர்க்ல நீங்க சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்றீங்க. Similarly, while you are becoming an author, you have to follow certain things. That is your publication ethics. So, இங்க தான் நமக்கு என்ன வருது? Publications. You are writing, no? So, that time you have to follow the certain ethical things. That is your publication ethics. இது மூலமா நிறைய ரிசர்ச் as well as pharmacology ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட சேனல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஈஸி ஃபார்மகாலஜி.